வணக்கம். ஒரு அருமையான நிகழ்வு இந்த மாலை பொழுதுல நடந்துட்டு இருக்கு. தமிழ் வள மேம்பாட்டில் மாமோசியின் பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நூலை எங்களுடைய பேராசிரியர் சே. திவாகர் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த இந்த புத்தகம் குறித்த எந்த ஒரு தகவலும் எனக்கு இன்னைக்கு மதியம் வரைக்கும் தெரியாது. மதியத்தில் கூட வந்து நம்மளுடைய புலனக்குழுவில் போட்டிருக்கிறாங்க அப்படின்னாங்க. நான் அப்போ கூட எனக்கு இந்த ஒவ்வொரு மாதமும் வெப் சீரிஸஸ் பத்தி நான் கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கிறதுனால அது தொடர்பான பணியில இருந்ததுனால நான் வந்து அந்த அந்த தகவலை கூட பார்க்கல. இருந்தாலும் மாலை தானே, 6 மணி தானே, நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு வந்தேன். வந்த இடத்தில் பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, எங்களுடைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் சையத் அச்சீஸ் பீரான் அவர்களை இங்கே பார்த்தோம். எங்கள் கல்லூரியிலிருந்து இப்போது பெரும்பாக்கத்தில் பணியாற்றக்கூடிய தங்கவேல் ஐயாவை பார்த்தோம். அப்புறம் எங்கள் கல்லூரியிலிருந்து மாநில கல்லூரியில் பணியாற்றி கொண்டு தீவிரமான இலக்கிய பங்களிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ரமேஷ் சார் அவர்களை பார்ப்போம். எங்களுடைய துறை தலைவர் ஜெயபாலன் அவர்களுடைய பேச்சை இந்த இடத்தில் நான் வந்து கேட்க முடியாமல் போயிடுச்சா. நான் நிச்சயமாக அவர் ரொம்ப நல்லா பேசியிருப்பார். அப்புறம் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய வெங்கன் ரவி அவர்கள், ரகுராம் சார் அவர்கள், கார்த்தி, என்னுடைய ஆய்வு மாணவர் யோகேஷ், அப்புறம் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ராஜா சாரும் பேசியிருப்பாரு. அந்த நேரத்தில் வந்து எங்களுடைய பதிப்பாளர் அப்படிங்களா, எங்களுடைய பதிப்பாளர் மனுஷபுத்திரன் வந்து அங்கே பேசுனதுனால அது தொடர்பாக அங்கே பேச வேண்டிய, அதை போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன். அதனால் அதுக்குள்ளார வந்து சில பேருடைய பேச்சை நான் கேட்க முடியாமல் இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப கவனித்து கேட்டது அம்மாவுடைய பேச்சு. அது ஒரு பேச்சு கிடையாது, அது ஒரு சிறந்த ஆய்வுரை. மாப்போசியினுடைய அரசியல் பங்களிப்பிலிருந்து, இலக்கிய பங்களிப்பிலிருந்து, தமிழ் பண்பாட்டு பங்களிப்பிலிருந்து பல்வேறு தகவல்களை அவங்க எடுத்து சொன்ன அந்த விதம். 3 வயதுல மாப்போசியின் மூலமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிந்ததிலிருந்து அந்த மெல்ல வந்து மாப்போசியினுடைய வாழ்வோடு நம்மை அழைத்து சென்ற அவருடைய பேச்சுக்கு முன்னால் நம்மெல்லாம் என்ன பேச முடியும் அப்படின்னு தெரியல. மிக நல்லது. எனக்கு மாப்போசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் ரொம்ப நாளாக வந்து கவனிச்சிருக்கிறேன். அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தினுடைய பங்களிப்பு குறித்து நிறைய எழுதியிருக்கிறாரு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு பற்றி எழுதியிருக்கிறார். அப்படின்றத தாண்டி சென்னை தமிழர்களுக்கேன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தமிழகத்தோடு இந்த சென்னையை இணைப்பதில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பையும், திருத்தணி போராட்டத்தை முன்னின்று நடத்தி அதை தமிழகத்தோடு இணைத்த ஒரு இதையும், அதாவது ஒரு வாழ்வியல் பணியாக அவர் செய்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி மட்டும் நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட ஒருவருடைய முழு பங்களிப்பை தெரிவதற்கு அவரை பற்றின சகல விஷயங்களும் தெரியணும். நாம தெரிந்தது வந்து மாப்போசி எழுதிய சிலப்பதிகாரத்துல வந்து மாப்போசி வந்து நிறைய ஆய்வுகள் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய நோக்கம் வந்து ஆய்வுல உண்மையை சொல்வது அப்படின்றத தாண்டி தமிழர்களுக்கு இலக்கியத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா நான் மாப்போசியை படிக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் அருணாச்சலத்துடைய சிலப்பதிகார ஆய்வையும் படிச்சிருக்கிறேன். மாப்போசியினுடைய பார்வையிலிருந்து நேர் எதிர்பார்வை கொண்டவர் வந்து அருணாச்சலம். அது ரெண்டையும் ஆய்வில் ஒப்பிடுறப்போ வந்து நிறைய கருத்துக்கள் இவர் வந்து ஒரு இலக்கிய மனப்பான்மையோடு சொல்லியிருப்பார். ஏன்னா மாப்போசியை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் தமிழோடு இணைத்து பார்க்கக்கூடிய ஒருத்தர். அதனால அதில் வரக்கூடிய பாயிரத்தில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் அவர் வந்து தமிழர்கள் அறிந்து கொள்ளணுன்றக்காக அவர் நிறைய பேசியிருக்கிறாரு. அப்புறம் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய இளங்கோவடிகள், அதுக்கப்புறம் சீத்தலை சாத்தனாருடைய கருத்துக்கள் எல்லாவற்றையுமே அவர் வந்து அதை உண்மை என்று நம்பி அதை மக்கள்கிட்ட வந்து நிறைய கொண்டு போயிருக்கிறார். அவருடைய பணி வந்து ஆய்வுல உண்மையை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இல்லை, உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட தமிழ் தொடர்பான ஒரு காப்பியத்தை கொண்டு போகணும், கண்ணகியை கொண்டு போகணும், மணிமேகலையை கொண்டு போகணும், சிலப்பதிகாரத்தை கொண்டு போகணுன்ற ஒரு பார்வை தான் அவருடைய பார்வை. அவருடைய பார்வை சராசரி மனிதனுடைய பார்வை, சராசரி தமிழனுடைய பார்வை. அது நிச்சயமாக நான் வந்து ஒரு ஆய்வு பார்வையாக எடுத்துக்கொள்வது கொஞ்சம் கடினம்தான். ஏன்னா ஆய்வு பார்வையில் இது எல்லாமே வந்து அடிபட்டு போகும். குறிப்பாக அருணாச்சலத்துடைய சிலப்பதிகார ஆய்வை படித்தோம்னா அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப
சரியானதாகவே நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. தமிழர்களுக்கு இலக்கியத்தை கொண்டு போகணும். உண்மையை கொண்டு போறதுன்றது அடுத்த விஷயம்தான். இலக்கியம்தான் முதன்மையானது. எனக்கு சிலம்புனா என்னன்னு தெரியணும், கண்ணகினா என்னன்னு தெரியணும், மாதவினா யாருன்னு தெரியணும், மணிமேகலையின் தான் யாருன்னு தெரியணும். இதைத்தான் நான் தமிழர்கள்ட்ட கொண்டு போகணுமே தவிர தமிழர்கள்ட்ட வேற ஒரு பூர்வாங்கமான விஷயத்தை கொண்டு போகக்கூடாதுன்றதுல மிக தெளிவாக இருந்தவர் மாப்போசி. அதனாலதான் அவருடைய பங்களிப்பு என்பது தமிழுக்கான பங்களிப்பு, தமிழர்களுக்கான பங்களிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய அவர் பண்ணியிருக்கிறாரு. சமகாலத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து அவர் எதிர்க்கக்கூடிய அதே நேரத்துல ஆதரிக்கவும் செய்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கலைஞருக்கு அந்த கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடைமொழியோடு அவர் கொடுத்த பட்டம் தான் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உறுதிப்பட்ட பட்டதுன்னு நான் ஒரு கட்டுரையில படிச்சிருக்கேன். கலைஞர் அப்படின்னு சொல்லி இந்த அடைமொழியோடு அவர் விழித்தது தான் பிற்காலத்துல வந்து அவர் கலைஞர் கருணாநிதினு சொல்லி அழைக்கப்பட்டதாக அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவர் முரண்பட்டவர், அதே நேரத்தில் அவங்கள எல்லாத்தையும் ஆதரித்து சென்றவர். இப்படி பல்வேறு கோணங்கள் மாப்போசிட்ட இருக்கு. நான் மாப்போசியிடம் இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பல விஷயங்களை திவாகர் இந்த நூல்ல சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். நிறைய தகவல்கள் நாங்கள் விடுபட்டிருக்கலாம். அந்த விடுபட்ட இடங்களை எல்லாத்தையும் நிரப்பக்கூடிய இடத்துல திவாகர் வந்து இந்த இடத்துல செயல்பட்டு இருக்கிறார். அவருடைய இலக்கிய பங்களிப்பு, அவருடைய வரலாற்று பங்களிப்பு, அவருடைய போராட்டங்கள், இதை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு களஞ்சியமாக, ஒரு சிறிய களஞ்சியமாக இந்த நூல் இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமா இந்த நூலை நான் வெறுமனே புரட்டி பார்த்ததுல இருந்து எனக்கு தெரிந்த தகவல் என்னன்னா, மாப்போசியை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா நிறைய நூல்களை படிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த ஒரே ஒரு நூலை படித்தால் போதும். மாப்போசியினுடைய அகம்புறம் அத்தனையும் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம்ன்றத அந்த புத்தகத்தை புரட்டிய அளவிலே தெரிந்தது. மிக விரைவில் அவர் வந்து ஒரு விமர்சன கூட்டம் வைத்தால் படிச்சுட்டு அந்த புத்தகத்தை வந்து அம்மா பேசுன மாதிரியே அதில் இருக்கக்கூடிய தகவல்களை விலாவாரியாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு திவாகர் அவர்களுக்கும் இந்த கர்ண வித்யா அறக்கட்டளை அரங்கத்திற்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்கள், பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.